சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் அப்படியே சாப்பிட்றலான்ட்டு உட்காந்துட்டேன். கொண்டு அப்படியே வீடியோவும் ஆன் பண்ணியாச்சு. சொந்தமாக தயாரித்த இட்லியும் சொந்தமாக தயாரித்த இட்லி பொடி எப்படின்னு பார்ப்போம். அதாவது எல்லோரும் மட்டும் எனக்கு தொட்டு சாப்பிட்டெல்லாம் செட் ஆகாது. சட்னி நல்லா துவட்டி தான் சாப்பிடுவேன். அது தேங்காய் சட்னி இல்லை, ஒரு தேங்காயாக இருந்தாலும் ஒரு தேங்காய் உடச்சி சட்னி அரைச்சிருந்தாலும் எனக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவேன் சட்னி, அது சொல்கிறேன். நல்லாயிருக்கும். அவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க, நான் நெய் ஊற்றினேன். ஆமாம், நெய் ஊற்றுனங்காட்டி இன்னும் சூப்பராக இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்ல பொருளை மாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, கருவேப்பிலை இது வந்து அதிகம் சேர்த்துருக்கேன். இட்லி பொடிக்கு தேவையான பொருள்களோட இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எனக்கு அப்படியே சொல்ல தெரியுது. ஆமாம், அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து இது மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நல்லா லேசாக தொட்டு சாப்பிட்றாங்க, எனக்கு மிக்கிக்கும். நல்லா நனைச்சி சாப்பிடுவேன். ஹோட்டலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நான் கொடுக்குற காசுக்கு நான் ஊற்றிக்கிற சட்னிக்கு அதுக்கு சரியாக போயிடும். நட்டம் வராது, எனக்கு நட்டம் வராது, அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்காது. அது மாதிரி ஆயிடும். நிறைய சட்னி சாம்பார் ஊற்றிக்குவேன். ஆமாம், சாம்பார் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது நெய் ஊற்றிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கரெக்டாக நெய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சணும்லா, அதை ஊற்றிக்கிட்டேன். நல்லாயிருக்கு இட்லி பொடி நிறைய பேர் கேட்டுட்டீங்க. உங்களுக்கு எப்படி 2 நாள் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு உங்களுக்கு அதோட பில்லு இதை அனுப்புவேன். நீங்கள் அமௌண்ட் அனுப்புனா சரி. நீங்கள் சில பேர் வந்து டக்குன்னு அமௌண்ட்டு போட்டு விட்டுறீங்க. எதிர்பார்க்குறதில்ல, என்ன அவ்வளோ நம்புறீங்க. கண்டிப்பாக நம்பலாம். அது மாதிரி தான் இருக்குது. முருங்கைக்கீரை சட்னி இட்லி பொடி, அப்புறம் முருங்கைக்கீரை சட்னிக்கு இட்லிக்கு அப்படி இருக்குது. இட்லிக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். கடையில் போயினாலும் இட்லி தான் கேட்பேன். முதல்ல இட்லி இருக்குதுன்னு கேட்பேன். இட்லி நிறைய இடத்துல இருக்காது. இட்லி புரோட்டா பிடிக்கும். சட்னி கம்மி அரைச்சிட்டேன், இல்லைன்னா அப்படியே ஊற வச்சு தான் சாப்பிடுவேன். இப்படி துவட்டிடும் பார்த்துக்கோங்க. இட்லி தெரியாது.